இப்போ நம்ம திருப்பி கஸ்டமருக்கு தேன் எடுக்கிறோங்க, நேரடியாக தேன் எடுத்து அனுப்புகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அடையில் வந்து சீல் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம வந்து அறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி அறுத்து விடலை அப்படின்னாக்க நம்மளுக்கு தேன் வந்து வெளியில் வராது. தேன் வந்து அப்படியே சைடில் அடித்து கீழே போய் இறங்கிக்குங்க. இந்த கீழே போகல தேன் வந்து சைடில் அடித்து அப்புறமா தான் கீழே போகுது. நல்லா சீல் பண்ணியிருக்குது. தேன் வந்துட்டு தான் எடுத்து போவார். எல்லாம் பூரா எல்லா தேனும் வந்துட்டு திரும்ப பெட்ஷீட் மாதிரி ஆகிடுச்சு. அதில் கரண்ட் ரேட்டாக இருக்குது. அதனால் கீழே முட்டுலையா இந்த வலைக்கு முட்டல முட்டம்.
ஒன்று 2 போட்டு சுற்றிக்கோ. நீ பார்த்துட்டு எடுத்துக்கலாமா? இது போட்டு எடை போட்டு பார்த்துட்டு வேலை முட்டிடுது. தேன் ஊற்றுங்க. கீழே முட்டிடுது, தேன் வராது. இதில் ஊற்றுங்க. அப்படி சாய் இதில் ஊற்று. ராட்டோடைய ஊற்று. அது ராட்டு உலகாது. முட்டினா தேன் வராது. வேகம் கம்மியாகிற போது முட்டுச்சுனாக்கா நம்மளுக்கு தேன் வராது. இது வடிர் கொஞ்சம் லேட்டாகுது. மிஷின்லாம் ஒட்டிக்கு. சரி, அந்த 2 ராட் போட்டு சுற்றிட்டு ஊற்றிங்க. அதை வலிச்சு எடுத்துங்க. இன்னும் 2 ராட் போடணும். நம்ம அந்த 2 ராட்டையும் போடும். மொத்தம் 2 300 வரும். ஒரு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து கைக்கு வந்துட போகுது. அது அப்படியே போட்டுக்கலாம். போதும். இது எல்லாமே நம்மளுக்கு மெழுகாக வரப்போகுது. இந்த அன்கேப்பிங் மெழுகுன்னு வேக்சின் சொல்கிறது. இந்த மெழுகு வந்து நம்ம தனியாக காய்ச்சினோம்னாக்க மெழுகு வந்து வெள்ளையாக இருக்குங்க. கருப்பாக இருக்கிற மிளகுமே நம்ம வந்து உருக்கி தண்ணிக்குள்ளே போட்டு 4-5 டைம் போட்டோம்னா அது வெள்ளையாயிருங்க. கழிச்சு இன்னும் படிச்சு ஃபுல்லாக படிச்சு சரி. அதை வேற வச்சுட்டு அது எடை வச்சு பாரு. 2-300 வருதான்னு. அது 3 கிலோ வரும். பிரச்சனை இல்லை. ஊற்றுங்க. மிஷின் மேலே வச்சிடறீங்க. மிஷின் பக்கத்தில் வச்சு மிஷின் மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். 2 கிலோ தான் தேவை. 3 கிலோ எடுத்துட்டுங்க. கீழே வச்சு ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்புறமா எடை போட்டு வைங்க. கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுனா ஸ்பேனுக்கு ஆடுது. அதைய தேன் ஆடுது. அதை ஆஃப் பண்ணி அடுத்த பாட்டில் எடுத்து பக்கத்தில்
சாம்பிள் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அது சாம்பிள் பாட்டில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேன் எடுத்து அனுப்புகிறோமுங்க. மேகலா, இளங்கோவன், திருப்பூர் அவங்களுக்கு. இது வந்து நம்ம சேமல் வச்சுக்கிறோங்க. அவங்க வந்து நம்ம எந்த தோட்டத்தில் எந்த பூவில் எடுத்தது தேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ராகினி அப்படிங்கிறனால மழை காலத்தில் எடுத்தோம்னாக்கா கொஞ்சம் புளிப்பு வரும், நுரை வரும், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருங்க. நம்ம கஸ்டமர் வாங்கிட்டு போய்ட்டு அவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அது தெரியாதுங்க. நம்ம கையில் தேன் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து எந்த நிலையில் வைக்கிறதா, வெயிலில் வைக்கிறதா, அதை வடிக்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சேம்பல் வச்சுக்கிறோங்க. ஒரு 100 மில்லி சேம்பல் வச்சிட்டோம்னாக்கா இந்த சூரியகாந்தியில் பூவில் எடுத்த தேனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே கிறிஸ்டல் ஆயிருங்க. மற்ற முருங்கையில் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதமெல்லாம் ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. வெய்ய காலத்தில் எடுக்கிறதெல்லாம் 6 மாதத்துக்கு இருக்குங்க. இந்த சூரியகாந்தி பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை ஒரு 100 ஏக்கரா, சூரியகாந்தி 1 ஏக்கரா இருந்தாலுமே இந்த சூரியகாந்தி தேன் வந்து அந்த தேன் கொடுத்து சேர்ந்தது அப்படின்னாக்கா அது குயிக்காக கிறிஸ்டல் ஆகிரும், கல்கண்டாகி போகும். அதனால் வந்து நம்ம சேம்பிள் வந்து எல்லாமே வச்சுட்டு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரடி எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சேம்பிள் வந்து எடுத்து வச்சுருங்க. இது குறைஞ்சது நம்மக்கிட்ட வந்து ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட இருக்குங்க. எத்தனை ராட்டு தேன் எடுத்துருக்குது? 12 ராட்டு. 12 ராட்டு எடுத்ததுக்கு 3 கிலோ வந்துருக்கு இல்லையா? பாத்திரம் வெயிட்டு ஒரு 300 கிராம் போனால் 2,500 வந்துருக்குது. கொஞ்சம் எச்சு எடுத்துகிட்டு வந்து கஸ்டமருக்கு போக, சேம்பிள் போக, மீதி நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது கையில். பாட்டில் வெயிட்டு 20 கிராம் சேர்த்து ஊற்றியாச்சு. சேம்பிள் இருந்தால் சேம்பிளை ஊற்றிக்கிங்க. சும்மா ஒரு 50 கிராம் ஏமா வர்ற அளவுக்கு ஊற்றினா போதும். அது ஒன்று போதும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேன் எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து நம்ம முறையாக செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டுறோங்க. இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ண நேரடி எடுக்கிற தேன் வந்து எந்த மாதிரி பதப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கையில் ஒரு கையேடு கொடுத்துட்றோங்க. கரெக்டாக வந்து முறையாக அந்த மாதிரி பயன்படுத்தி வச்சுட்டாங்க, பதப்படுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாங்கி அப்படியே வச்சுக்கிறாங்க, 6 மாதம் வரைக்கும் பாட்டில் ஓப்பன் பண்ணுறதே இல்லை. அப்புறமா தான் பார்த்திங்கன்னா பாட்டில் நுர வருங்க, பாட்டில் வந்து நைட் டைம் வெடிக்கி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க. அதனால் முறையாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் வராதுங்க. வெய்ய காலத்தில் எடுக்கிற தேன் வந்து பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மழை கால குளிர்காலத்தில் எடுக்கிற தேன் தான் வந்து நீர்த்து போகிறது, நுர வர்றது, புளிப்பு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுங்க. அது வந்து புதுசாக இருக்கிற கஸ்டமருக்கு அந்த மாதிரி அது பிரச்சனையாக தெரியுங்க. ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமருக்கு வந்து அது தேன் வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியுங்க. அவங்க லைட்டாக நுர வந்து அப்படின்னாக்கா வெயிலையும் வந்து அன்றைக்கில் வச்சு எடுத்து வடித்து வச்சுக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ராட்டாங்க தோட்டத்துலேருந்து கரூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி அப்புறமா தான் நம்ம வந்து எடுத்து எழுதி கொடுக்குறோங்க. டோட்டல் வெயிட்டு 2,222 இருக்குது. கொரியர் வெயிட்டுக்கு நம்ம போட்டுக்கிறோங்க. இது கொஞ்சம் செலவு அதிகமானாலும் மக்கள் வந்து இந்த மாதிரி விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பல இடத்துல போய் வாங்கி நம்ம ஏமாந்து போயிட்டு அப்புறம் வந்து அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. நம்ம கண் முன்னாடி எடுத்து அப்படின்னாக்கா திருப்திகரமாக நம்பிக்கையாக தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், சாப்பிடலாம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கேட்குறாங்க. நம்ம கஸ்டமர் கேட்குறத வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. நம்ம அந்த முறையில் பண்ண முடியாது. நாங்கள் கொடுக்குறது நல்லது, என்ன தேவைன்னா வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னெல்லாம் சொல்லணும்னாக்கா நம்ம வியாபாரம் பண்ண முடியாதுங்க. கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்க சந்தேகத்தை நீக்கி வச்சு நம்ம பண்ணணும், வியாபாரம் பண்ண முடியும், தொழில் வந்து நம்ம சிறப்பாக பண்ண முடியும். ஓகே.